அதனால அது அப்படியே போடும். ஆனால் நாம் அனுபவிக்கின்ற உலக சுக போகங்கள் எல்லாமே அசுத்தமான இன்பங்களைத்தான் அனுபவிக்கிறோம். இதை தவிர சுத்தமான இன்பம் என்று ஒன்று இருக்கிறது. அதான் கடவுளின் கருணை. சுத்தமான இன்பமே இல்லைன்னு சொன்னா இதுலயே கிடந்து இருப்பார்கள் எல்லாம் ஞானிகள். ஒரு வழி இல்லை, பிறந்துட்டோம், இதுதான் அனுபவிக்கணும் இருப்பாங்க. ஆனா இதை தாண்டி சுத்தமான இன்பம்னு ஒன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார்கள் ஞானியர்கள். வள்ளலாரை போன்றவர்கள் சுத்த சமரச சன்மார்க்கம், சுத்தம் என்பதை ஒரு வார்த்தை அங்கு வைத்தார். வடமொழியிலே சுத்த பிரம்ம பராத்பரராம். ஏன் சுத்தம் வைக்க வேண்டும் அந்த இடத்துல இல்லையா? ஏனென்றால் அதை ஊடகமாக சொல்லி வைத்தார்கள். அசுத்த இன்பத்திலே கோடானு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவன் சுத்த இன்பத்தை தேடுவான். அப்பொழுது சுத்த இன்பத்தை தேடுவதற்கு நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? உண்மைதானே? சுத்தமாக நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் முதலில் புறச்சுத்தம், குளித்துக் கொள்ள வேண்டும். விபூதி, குங்குமம், திருநாமங்கள், கோபிச்சந்தனம் இதையெல்லாம் இட வேண்டும். உடம்பை மட்டும் நாம் சுத்தமாக வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். துவைத்த ஆடைகளை அழுக்கில்லாம். அதனால அது அப்படியே போடும். ஆனால் நாம் அனுபவிக்கின்ற உலக சுக போகங்கள் எல்லாமே அசுத்தமான இன்பங்களைத்தான் அனுபவிக்கிறோம். இதை தவிர சுத்தமான இன்பம் என்று ஒன்று இருக்கிறது. அதான் கடவுளின் கருணை. சுத்தமான இன்பமே இல்லைன்னு சொன்னா இதுலயே கிடந்து இருப்பார்கள் எல்லாம் ஞானிகள். ஒரு வழி இல்லை, பிறந்துட்டோம், இதுதான் அனுபவிக்கணும் இருப்பாங்க. ஆனா இதை தாண்டி சுத்தமான இன்பம்னு ஒன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார்கள் ஞானியர்கள். வள்ளலாரை போன்றவர்கள் சுத்த சமரச சன்மார்க்கம், சுத்தம் என்பதை ஒரு வார்த்தை அங்கு வைத்தார். வடமொழியிலே சுத்த பிரம்ம பராத்பரராம். ஏன் சுத்தம் வைக்க வேண்டும் அந்த இடத்துல இல்லையா? ஏனென்றால் அதை ஊடகமாக சொல்லி வைத்தார்கள். அசுத்த இன்பத்திலே கோடானு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவன் சுத்த இன்பத்தை தேடுவான். அப்பொழுது சுத்த இன்பத்தை தேடுவதற்கு நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? உண்மைதானே? சுத்தமாக நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் முதலில் புறச்சுத்தம், குளித்துக் கொள்ள வேண்டும். விபூதி, குங்குமம், திருநாமங்கள், கோபிச்சந்தனம் இதையெல்லாம் இட வேண்டும். உடம்பை மட்டும் நாம் சுத்தமாக வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். துவைத்த ஆடைகளை அழுக்கில்லாம்